السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه فأعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده رسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وقول الله تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அகில உலகத்திற்கு ஒரு அருள்குடையாக அனுப்பப்பட்ட அன்னல பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சோடுகளை எப்படி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபக்கள் மீதும் தாபியங்கள் மீதும் தபா தாபியங்கள் மீதும் இங்கே கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் இறைவனுடைய வற்றார் கருணையும் சாந்தியும் சமாதானம் மன்னிப்பும் என்று உண்டாகட்டுமா என்று கூறிய வண்ணம் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ரமலான் மாதத்துடைய நோன்பை நோற்றவர்களாக இரவு தொழுகையை நிறைவு செய்தவர்களாக அவருடைய இணையத்தில் அமர்ந்து அவனை நாம் நினைவு கூறிக்கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சில வரலாற்று சம்பவங்களை நமக்கு உணர்த்தி காண்பிக்கின்ற பொழுது, சில செய்திகளை நமக்கு சொல்லிட்ட பொழுது, அந்த செய்திகளிலே ஃபத்தன் என்ற வார்த்தையை கொண்டு வருவான். ஃபத்தன் என்று சொன்னால் இளைஞன், வாலிபன், நீங்க ஒரு வார்த்தையை எல்லாம் கொண்டு வருவான். இந்த வாலிபன், இந்த இளைஞனை பொறுத்தவரை இது ஒரு முக்கியமான அம்சம். நம்ம செய்யக்கூடிய இபாதத்தாக இருந்தாலும், சமூக பணியாக இருந்தாலும், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய பணியாக இருந்தாலும், இது எல்லாமே தடகாத்தோடு, ஒரு துணிவோடு, ஒரு துணிச்சலோடு செய்யணும்னா இந்த வாலிப பருவத்தில் தான் நம்ம செய்ய முடியும். இந்த வாலிப பருவம், இளமை பருவம் என்று சொல்லுவாங்கல்ல, அந்த பருவத்தில் தான் நாம் செய்ய முடியும். அந்த வாலிபம், அந்த இளமை பருவத்தினால இஸ்லாத்துக்கு பல வெற்றிகள் கிடைத்திருக்கிறது. இஸ்லாத்துக்கு பல தூண்களாக அந்த வாலிபம், அந்த இளமை அமைந்திருக்கிறது. இந்த 40 வயசு உங்களுக்கு தாண்டிட்டாலே போக போக உடம்பு கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சிடும். அந்த இளமையில், அந்த வாலிபத்தில் செஞ்ச அந்த பணியை மாதிரி நம்மளால செய்ய முடியாது. அதனால்தான் இளமை பருவத்தை நீங்கள் அருளாக நினையுங்கள் என்று அல்லாஹ் சொல்றோம். அதனால்தான் சொல்லுவாங்க, வாலிபம் என்பதே ஒரு அருள். வாலிபம் இருக்கு பாத்தீங்களா, வாலிபம். இப்ப எனக்கு 27 வயசு ஆகுதுன்னா, இந்த 27 வயசு என்பது வாலிப வயசு தான். ஒரு 40 வயசு 45 வயசு உள்ளவங்க வாலிபத்தை தாண்டி இருப்பாங்க. இந்த 27 வயசுல இருந்து 40 42 வயசு வரைக்கும் என்னால எவ்வளோ சமூகத்துக்கு பணி செய்ய முடியுமோ செய்யலாம். இஸ்லாத்துக்கு என்ன நான் கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம். மார்க்கத்துக்கு நான் என்ன கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம், கொடுத்து ஆக வேண்டும். ஏன் என்று சொன்னால், மறுமை நாளிலே 4 விஷயத்தை பற்றி கடுமையாக விசாரணை செய்யப்படும். உன்னுடைய வாலிபத்தை நீ எப்படி கழித்தாய், உன்னுடைய வாலிப நேரத்தில் உன்னுடைய கற்பை எப்படி பாதுகாத்தாய், உன்னுடைய இளமை பருவத்தை எப்படி கழித்தாய், உனக்கும் மார்க்கத்துக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு எப்படி இருந்தது என்று இளமை பற்றியே விசாரணை செய்வாங்க.
அப்ப இளமை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இளமை பருவம், அந்த வாலிபம் எந்த அளவுக்கு சமூகத்திற்கு தேவை, சமூகத்துடைய வளர்ச்சிக்கு, அது இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு, இஸ்லாத்தினுடைய ஒரு பங்குல இந்த வாலிபம், இந்த இளைஞர்கள் எந்த அளவுக்கு தேவைப்படுகிறது என்பதை பற்றி அல்லாஹ் ஏராளமாக சொல்லி காமிக்கிறான். இப்போ நீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்தின் தந்தை, மார்க்கத்தின் தந்தை என்று சொல்லப்படுகின்ற அவரை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இன்ன இப்ராஹிம கானத் உம்மத்தன் கானித்தன் லில்லாஹி ஹனீஃபா வலம் யகு மினல் முஷ்ரிகீன். நிச்சயமாக இப்ராஹிம் அவர்கள் ஒரு சமூகமாக, ஒரு சமூகம் செய்யக்கூடிய வேலையை, சமூகத்துடைய மக்கள் செய்யக்கூடிய வேலையை, அனாச்சாரம் அட்டுழியம் மானக்கெட காரியெல்லாம் ஒரு சமூகத்துல நடக்குது, அதை சமூகம் கண்டு பார்க்கணும், சமூகம் தட்டி கேட்கணும். அதெல்லாம் சமூகம் செய்யக்கூடிய பணியை ஒரே ஆளாக, முதல் எதிரி அவர் வாப்பா, இரண்டாம் எதிரி அவருடைய சமூகம், துணிச்சலோடு ஒரே ஆளாக தன்னந்தனியாக தன்னுடைய இளமை பருவத்திலிருந்தே அவர் தொடங்கினார். அதனால குர்ஆன்ல அல்லாஹ் அவரை சொல்லி காண்பிக்கும் போது காலு சமிஅனா ஃபதன், நாங்கள் கேள்விப்பட்டோம் ஒரு இளைஞனை, காலு சமிஅனா ஃபதன், நாங்கள் கேள்விப்பட்டோம் ஒரு இளைஞனை, இக்காலு அவருக்கு சொல்லப்படும் இப்ராஹிம் என்று சொல்லப்படும். அல்ல அருமையாக சொல்லி காமிக்கிறோம். நாங்கள் கேள்விப்பட்டோம் ஒரு இளைஞனை, அவனுக்கு பெயர் சொல்லப்படும் இப்ராஹிம் என்று சொல்லப்படும். காரணம் அவங்க எப்படி இருந்தாங்க? சத்திய வழியில, உண்மை வழியில நின்று போராடினாங்க. எப்போ? தடகாத்த நேரத்துல இல்லை, ஒரு வயது போன பிறகும் இல்லை, தன்னுடைய இளமை பருவத்திலேயே சமூகத்துல பணி செய்ய வந்துட்டாங்க. சமூகம் விளிம்புல இருந்தது, அனாச்சாரத்துல இருந்தது, அட்டுழியத்துல இருந்தது. அந்த சமூகத்தை தட்டி கேட்டாங்க, அந்த சமூகத்துல நன்மை தீமை என்று எடுத்து சொன்னாங்க, தன்னுடைய வாப்பாட்டை எடுத்து சொன்னாங்க. சிலைகள் அனைத்தையும் அடித்து உடைத்தாங்க. சிலைகள் அனைத்தும் மனிதனுக்கு கேடு தரும் என்பதை சமூகத்துக்கு புரிய வச்சாங்க. அந்த பணியை அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் செய்யல, அவருடைய மனைவி, ரத்தமும் சதையுமாக இருந்த அவருடைய மனைவி ஹாஜரா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களும் ஒரு இளைஞி தான், அவர்களும் ஒரு வாலிப பெண்ணு தான். திருமணமாகி பச்சில குழந்தைய வச்சிருக்காங்க. யாருக்கு அந்த மனம் வராது? இன்னைக்கு சமுதாயத்துடைய வளர்ச்சியில, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியில, தியாகத்தில் ஒரு பங்கு இளைஞர்களுடைய பங்கு இருக்கிறது. மார்க்கம் ஒண்ணு சும்மா கிடைக்கல. மார்க்கம் பல தியாகத்தால், அடியினால், சோதனையால், கஷ்டத்தால் கிடைத்தது என்று சொன்னால் அதில் பல பேருடைய பங்கு இருக்கும் சொன்னால் அதில் 2 மடங்கான பங்கு, 5 மடங்கான பங்கு வாலிபர்கள், இளைஞர்கள், இளைஞர்களுடைய பங்கு இருக்கிறது என்பதை நம்மால் யாரும் மறுக்க முடியாது. தன்னுடைய மனைவி, உன்னுடைய மனைவி மக்களை கொண்டு எந்த ஒரு நடமாட்டமும் இல்லாத, இன்னைக்கு மக்கா பறந்து விரிந்து பிரபலமாக இருக்குது. அன்னைக்கு மக்கா பொட்டல் காடு, மரம் கிடையாது, செடி கிடையாது, புற்புண்டு கிடையாது, மனித வாசகம் எதுவுமே கிடையாது. மக்காவோட கொண்டவனுடைய மனைவி மக்களை விட்டுட்டுவான், அல்லாஹ் கட்டாயிடுறான். தன்னுடைய இளமை பருவத்தை தானமா எடுத்து கொடுத்துட்டாங்க அல்லாஹ்வுடைய பணியில. தன்னுடைய இளமை பருவத்தை உலகத்திற்காக, உலகத்துடைய மோகத்திற்காக கொடுக்கல. அப்படியே தன்னுடைய இளமை பருவத்தை அப்படியே அல்லாஹ்வுடைய பாதையில தானம் செஞ்சிட்டாங்க, அப்படியே கொடுத்துட்டாங்க. அது அதுல ஒரு பங்கு. உன்னுடைய மனைவி மக்களை கொண்டு ஒரு இடத்துல கொண்டு நீ விட்டுட்டு வா, இது அல்லாஹ்வுடைய கட்டளை. மனைவி எதுவுமே பேசல. அந்த மனைவியுடைய தியாகத்தை, அந்த அம்மாவுடைய தியாகத்தை, அந்த பெண்ணுடைய தியாகத்தை அல்லாஹ் சொல்றான். அவங்க எதுவுமே பேசல. இது இறைவனுடைய கட்டளையா? நாடியது நீங்க செய்யுங்க, இறைவன் நம்மை கைவிட மாட்டான். அப்ப அந்த தியாகத்தின் காரணத்தினால என்ன கிடைச்சி? பச்சில குழந்தையோடு அந்த பெண் தன்னோட கற்புக்கு உத்தரவாதம் உண்டா? உயிருக்கு உத்தரவாதம் உண்டா? இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க்
லா ஷரீக லக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் இறைவா இதோ ஓடி வந்து விட்டேன் நான் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இறைவா உனக்கு இணை துணை எதுவுமே கிடையாது இன்னல் ஹம்த வன் நிஅமத புகழ் அனைத்தும் உனக்கே சொந்தமானது வலக்குல் முல்க் ஆட்சி அனைத்தும் உனக்கே சொந்தமானது லா ஷரீக லக் உனக்கு எந்த இணை துணையும் கிடையாது. கோடிக்கணக்கான மக்கள் சும்மா 5000 பேர் 2000 பேர் கூடக்கூடிய மக்கள் அல்ல 50 லட்சம் 1 கோடி மக்கள் கூடக்கூடிய அந்த புனித யாத்திரை ஹஜ்ஜில இந்த அளவுக்கு மக்கள் தன்னுடைய இளமை பருவத்தோடு சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றினார் என்று சொன்னால் அதற்கு முழுக்க காரணம் அந்த ஃபத்தன் அந்த இளைஞனுடைய குடும்பம் செய்த தியாகத்தின் காரணம் அவருடைய பங்கு இஸ்லாத்திலே இருந்தது. அது யாரும் மறுக்க முடியாது. அதே போல நம்ம இன்னொன்று நினைச்சிட்டு இருக்கோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குழந்தையை தூக்கிட்டு அறுக்க கொண்டு போனாங்கன்னு. உண்மை அது அல்ல. குழந்தை நல்லா அங்க சொல்லல. என்ன தெரியுமா சொல்றாங்க? அவருடைய மகனை சுமந்து சென்றார். குழந்தை நல்லா சொல்லல. மகன் வாலிப பருவத்தை அடைஞ்சிட்டாரு. குர்ஆன் நல்லா சொல்லி காமிக்கிறான். 30வது அத்தியாயத்துல 31வது வசனத்துல இருந்து அல்லாஹ் பேசுறான். அவருடைய மகனிடத்தில் அவர் பேசுகிறார். அவர் பெற்றெடுத்த பிள்ளை வாலிப பருவத்தை அடைகிறான். அந்த மகனிடத்தில் அவர் கூறுகிறார், மகனே உன்னை அறுத்து பலியிடாக கனவு கண்டேன். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இது அல்லாஹ்வினுடைய கட்டளை. அந்த மகனுக்குரிய வார்த்தை என்ன? அல்லாஹ் நாடில நீங்க செய்யுங்க. எப்படி ஒரு பக்குவமாக வளர்த்திருக்காங்க பாருங்க. எப்படி ஒரு பக்குவமாக கொண்டு போயிருக்காங்க பாருங்க. அல்லாஹ் நாடில நீங்க செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு பொறுமையுள்ள மகனாக உங்களுக்கு கிடைப்பேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அவருடைய மகனுக்குரிய வார்த்தை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அப்ப குழந்தையை அவங்க தூக்கி கொண்டு கழுத்துல கட்டி வைக்கல. மகனாகவே வாலிப பருவத்தை அடைஞ்சு இஸ்லாம் என்பதை புரிந்து இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி எதையும் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் அவனிடத்தில் இருந்ததின் காரணத்தினால் அப்ப இஸ்லாத்தினுடைய ஒரு பங்குல இந்த இளமை பருவம் இந்த வாலிபம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவசியமாக தேவைப்படுகிறது. அல்லாஹ்வுக்காக வேண்டி கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிய இளைய சமுதாயம் எத்தனை, மார்க்கத்திற்காக வேண்டி கொஞ்சம் ஒதுக்கிய இளைய சமுதாயம் எத்தனை, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அதனாலதான் இன்னைக்கு இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்ற பொழுது இன்ன ஹாதல் குர்ஆன யஹதி லில்லதி ஹிய அக்வம் வ யுபஷ்ஷிருல் முஃமினூன அல்லதீன யஅமலூன ஸாலிஹாத் அன்ன லஹும் அஜ்ரன் கபீரா. நிச்சயமாக இந்த குர்ஆன், இந்த பரிசுத்த வேதமாகிய குர்ஆன் உலக மக்கள் அனைவருக்கும் சுபச்செய்தியை கொடுத்து அச்சமுட்டி எச்சரிக்கை செய்து நேரான வழிபக்க மக்களை கொண்டு சேர்க்கக்கூடியதாக குர்ஆன் இருக்கிறது. அதனாலதான் பிரிட்டனுடைய நாடாளுமன்றத்தில் குர்ஆனை கிழித்து போறான்னு பேசலாம். பிரிட்டனுடைய நாடாளுமன்றத்தில் 2032 இஸ்லாம் வளர்ச்சி பெற்றுவிடும், இஸ்லாம் மூளை முடுங்களில் பரவிவிடும். அதற்கு ஆயுதமாக இருப்பது இந்த குர்ஆன். இந்த குர்ஆனை படித்தால், இந்த குர்ஆனை புரட்டினால், எனவே குர்ஆன் இருக்கக்கூடாது, குர்ஆனை கிழித்து எறிய வேண்டும் என்று பிரிட்டனுடைய நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டது. அதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு எல்லா பள்ளி வாசலிலும் அஸ்திவாரமா இருப்பது என்னங்க? இன்னைக்கு எல்லா பள்ளிவாசல் இருக்குது. எல்லா பள்ளிவாசலுக்கும் ஒரு ஆயுதமாக அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய ஒன்று என்னது? மதரசா. அந்த மதரசால இன்னைக்கு கை வைக்கலாம். அந்த மதரசால கை வைக்கலாம். இப்ப தொழுகை நடத்தினாங்களா இமாமு, இவங்க ஓசூரை சேர்ந்தவங்க. இன்னைக்கு தமிழகத்துல இந்த சேலத்துல கூட நீங்க பார்க்கலாம், சில பள்ளியில அஸ்ஸாம் பீகார் மாநிலத்துல உள்ள இமாம் இருப்பாங்க. அந்த இமாம்கிட்ட நீங்க பேச்சு கொடுங்க, அந்த இமாம்கிட்ட உட்கார்ந்து நீங்க பேசுங்க. நடமாடும் குர்ஆன். அந்த இமாம் குர்ஆனை தன்னுடைய மனதில் சுமந்து நடமாடும் குர்ஆனாக அவர் இருக்கிறார். சமுதாய அனைத்துக்கும் பொறுப்புதாரியாக அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த இமாம்கிட்ட நீங்க பேசுங்க. இன்னைக்கு இந்த சேலத்துல ஒரு 100 வீடு இருக்கு வச்சுக்கோங்க, 100 வீட்டிலையும் ஆலிம்கள் இருப்பாங்களா? நீங்க பார்க்க முடியுமா?
ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆலிம், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஹாஃபில் நீங்க பார்க்க முடியுமா? ஆனால் அந்த அஸ்ஸாம், பீகார் போன்ற மாநிலத்தில் நீங்க பாருங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆலிம்கள் இருப்பாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஹாஃபில் இருப்பாங்க. உண்மை. அந்த இமாம்கிட்ட நீங்க பேச்சு கொடுங்க. இன்னைக்கு அந்த அஸ்ஸாம், பீகார் போன்ற மாநிலத்தோட நிலைமை என்ன? சுமார் 5 வருடமாக ஒரு ஆலிம் கூட பட்டம் பெற்று வெளியே வரவில்லை, ஒரு ஹாஃபில் கூட பட்டம் பெற்று வெளியே. காரணம், அங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மதரசாக்களை இழுத்து மூட வேண்டும், சிறையிட வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடந்தது. அதாவது சென்ற ஹஜ்ஜி பெருநாளை கூட ஸ்வீடன் என்று சொல்லக்கூடிய நாட்டில ஒரு நீதிபதியினுடைய அனுமதியோடு ஒருவன் குர்ஆனை எரிக்கிறான். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருவன் போட்டோல பார்த்திருக்கீங்க, குர்ஆனை போட்டு கீழே நசுக்குறான், மிதிக்கிறான். அப்ப காரணம் கல்வி. அப்ப கல்வியில கை வைக்க, அந்த கல்விக்கு அஸ்திவாரம் இருப்பது இந்த குர்ஆன். அதனால்தான் ரசூலுல்லாஹ் கூட எங்களுடைய சமுதாயத்திற்கு இல்மையும் ஞானத்தையும் கற்றுத் தருவதற்கு ஆலிம்களை அனுப்பி வைங்க சொல்லும்போது ரசூலுல்லாஹ் 70 காஃபிர்கள் அனுப்பி வச்சாங்க. கூட்டிட்டு போய் கொன்னுட்டாங்கல்ல, துரோகம் செஞ்சிட்டாங்கல்ல. 70 மணிமுத்தான ஹாஃபில்கள் சமுதாயத்துக்கு கிடைக்குமா? குர்ஆனை சுமந்து நடமாடிய ஹாஃபில்கள் கிடைக்குமா? கிடைக்காது. அப்படிப்பட்ட 70 ஹாஃபில்கள், 70 காரிகளை கூட்டிட்டு போய் என்ன செஞ்சிட்டாங்க? கொன்னுட்டாங்க. சமுதாயத்தில் அந்த இளைஞர்களுடைய பங்கு, அவருடைய சேவை, அவருடைய கல்வி, அவருடைய இல்மு தேவைப்படுகிறது. அந்த தேவையை பொதுமக்களாகிய நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒரு வீட்டுல 3 பசங்க இருக்காங்களா, அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு பிள்ளைகளை கொடுக்க வேண்டும். 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு பிள்ளைகளை கொடுக்க வேண்டும். நம்ம கேட்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை அறுத்து பலியிட கனவு கண்டாங்கல்ல, இந்த கனவு உண்மையாக அவங்க நிறைவேற்றினாங்க. இன்னைக்கு நிலைமை இந்த சமுதாயத்துடைய நிலைமை, அவங்க உண்மையாக அதை நிறைவேற்றினாங்க. இன்னைக்கு சமுதாயத்தின் நிலைமை நம்ம பிள்ளைகிட்ட போய் கேட்க முடியுமா? மகனே, உன்னை அறுத்து பலியிடாக கனவு கண்டேன், நீ என்ன சொல்றா என்று கேட்க முடியுமா? முடியாது. ஆனா அல்லாஹ் அவங்கள சோதிச்சான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும் இது இறைவனுடைய சோதனை என்று தெரியும். ஏன்னா இளமை பருவம் சாதாரணமான பருவம் அல்ல. அதனால்தான் வெள்ளிக்கிழமை தோறும் சூரா ஜும்மா நாளிலே சூரத்துல் காஃபை நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். அந்த காஃபிலே குகைவாசிகள் என்ற சம்பவத்தை அல்லாஹ் பேசுறான். சூரத்துல் காஃப் 18வது அத்தியாயமாகிய அந்த திருமறை குர்ஆனிலே குகைவாசிகள் என்ற சம்பவத்தை பேசுறான். யார் அந்த குகைவாசிகள்? அவர்கள் இளைஞர்கள். தன்னுடைய ஈமானை, இறை நம்பிக்கையை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தான் பெற்ற கல்வியை, தான் பெற்ற ஞானத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் செல்வதற்காக சத்தியத்தோடு ஒரு அரசனிடத்தை போராட்டம் செய்தார்கள். அந்த நாட்டிலே உள்ள அரசன் தான் இறைவன், தன்னை தான் வணங்க வேண்டும், தனக்கு தான் அறுத்து பலியிட வேண்டும் என்று மக்களை ஆணவத்தோடு நடத்தி கொண்ட அந்த மத்தியிலே அங்கிருந்து சில இளைஞர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அந்த இளைஞர்களுடைய உள்ளத்திலே தியானத்தையும் தீனையும் குவத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அவர்கள் சிந்தித்தார்கள், செயற்பட்டார்கள், படிப்பினை பெற்றார்கள். தன்னுடைய ஈமான இறைநம்பிக்கையை பாதுகாத்துக் கொள்வதற்காக தன்னுடைய ஊரை விட்டு வெளியேறினார்கள், குகைக்குள் சென்றார்கள். அவர்களை நாம் 309 நாட்கள் அவர்களை நாம் தூங்க வைத்தோம். எத்தனை நாட்கள்? 309 நாட்கள். அவருடைய காதிலே நாம் திரையிட்டோம், போட்டோம், அவர்கள் தூங்கினார்கள். அவருடைய கணக்கை அவர்களால் எண்ணிக்கொள்ள முடியாது என்கின்ற சொல்கின்ற அளவுக்கு தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஓடியவர்கள் வயதானவர்கள் அல்ல, இளைஞர்கள், சமுதாயத்துடைய இளைஞர்கள். அதனாலதான் குர்ஆனில அல்லாஹ் ஒரு சம்பவத்தை ஆணித்தனமாக சொல்லி காமிக்கிறான். என்ன சொல்லிக்காங்க தெரியுமா? ஒரு ஊருக்கே ஹிதாயத்து கிடைத்து, அந்த ஊரையே நரக நெருப்பில் என்று பாதுகாத்து, அந்த ஊருக்கே சிறந்த நேர்வழியை காட்டிய ஒரு இளைஞன், வாலிபனுடைய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான்.
அன்றாட நம்ம ஓதக்கூடிய சூறா தான். ஆனா அந்த சூறாவினுடைய தஃப்சீர் விளக்க உரையெல்லாம் நம்ம எடுத்து பார்ப்பது கிடையாது. ஒரு வசனம் இறக்கப்பட்டதுன்னா அந்த வசனத்துடைய அர்த்தத்தை மட்டும் தான் படிப்போம். இது எதற்காக வேண்டி இறக்கப்பட்டிருக்கு என்பது நமக்கு தெரியாது. என்ன சூரா? சூரத்துல் புரூஜ். வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ் வல் யௌமில் மவ்ஊத் வஷாஹிதி வமஷ்ஹூத் குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத் அன்னாரி தாத்தில் வகூத் இதுஹும் அலைஹா குஊத். கிரந்தங்களுடைய வானத்தின் மேல் சத்தியமாக, இன்னும் வாக்களிக்கப்பட்ட இறுதி நாளின் மீது சத்தியமாக, மேலும் சாட்சியாளர் மீது சாட்சியை உறுதியாக்கி கொண்டவர்கள் மீது சத்தியமாக, நெருப்பு குண்டங்களுடையவர்கள் நெருப்பை கொண்டு அவர்களுக்கு நோவினை செய்தார்களே அதன் மீது சத்தியமாக, எரிபொருளை கொண்டு அவர்களுக்கு நோவினை செய்தார்களே அதன் மீது சத்தியமாக இந்த வசனத்தில் அல்லாஹ் ஒரு இறைவனுடைய ஈமானுடைய உறுதியையும் அவன் பட்ட கஷ்டத்தையும் அவனால் மக்களுக்கு கிடைத்த இன்பத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கிறான். வாலிபன் தனிமையில் ஒரு வாலிபன் ரசூலுல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அன்றைய காலத்துல ஒரு சமுதாயத்துல ஒரு கொடுங்கோல அரசன், அவன் தன்னை தான் வணங்கணும், தான் தான் ஆட்சியாளன், தனக்கு கீழே தான் எல்லாம் இருக்கணும் சொல்லி கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு ஜோசியக்காரன் உண்டு. அந்த ஜோசியன் என்ன சொல்றான் அதுதான் அவனுக்கு வேத வாக்கு. அந்த ஜோசியனுக்கு நோய்வாய்ப்படுகிறது. அப்ப அவன் சிறிது காலம் இறந்து விடுவேன், என்னுடைய ஜோசியத்தை ஞானத்தோடு தீனோடு கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு நல்ல வாலிபனை ஏற்படுத்தித்தான் கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? வாலிபனா இருக்கணும், துடிப்புள்ளவனா இருக்கணும் கேட்கும் போது ஒரு சிறுவனை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த சிறுவனுக்கு ஜோசியம் சொல்லி கொடுக்கப்படுகிறது. அந்த சிறுவன் தினமும் இவன்கிட்ட போய் எல்லாத்தையும் படிச்சுட்டு வரும்போது ஒரு நாள் ஒரு மதகுருவை சந்திக்கிறான். அந்த மதகுரு நேர்மையானவர், நீதியானவர், சத்தியத்தை கூடும் இல்லாமல் குறையும் இல்லாமல் சொல்லக்கூடியவர். அவர் அந்த சிறுவனை விசாரணை செய்கிறார். அந்த சிறுவன் நடந்ததெல்லாம் சொல்றான். அந்த சிறுவனுக்கு ஈமானை, கல்வியை, தீனை கற்றுக் கொடுக்கிறார். அல்லாஹ் என்பவன் யார்? வானத்தையும் சந்திரனையும் படைத்தவன் ஒருவன் உண்டு என்று சொன்னால் அது யார் என்று எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கிறான். இப்படியே அந்த சிறுவன் போகும்போதெல்லாம் இந்த மதகுருவை பார்த்து விட்டு தான் செல்வார். இப்படியே போய்கொண்டிருக்கின்ற நேரத்துல அந்த ஊர்ல ஒரு மிருகம், ஒரு கொடூரமான ஒரு மிருகம், அந்த மிருகம் எல்லாத்தையும் தாக்கும். அப்போ அந்த மிருகத்தால் அந்த மக்களுக்கு பாதிப்பு இருக்குது. இந்த சிறுவன் என்ன செய்யறான்? அந்த கல்லை எடுத்து, இறைவா நான் உன்னை ஈமான் கொண்டிருப்பது உண்மை என்றால், அந்த ஈமானுடைய தாக்கம் உறுதி என்றால், இந்த கல்லின் மூலமாக இந்த மக்களுக்கு நீ நிம்மதி ஏற்படுத்தி சொல்லி அந்த கல்லை கொண்டு அந்த மிருகத்தின் மீது எறியினால் மிருகம் சாகப்படுகிறது. மக்கள் அதிர்ச்சியாராக, இந்த சிறுவனுக்கு ஏதோ சக்தி உண்டு. இது அந்த ஜோசியக்காரனுக்கு தெரிய வருது. அவன் ஒரு குருடன். அப்ப அவன் சொல்றான், எனக்கு கண்ணு தெரியாது, நீ இந்த உனக்கு நிறைய ஞானம் இருக்கிறது, நிறைய விஷயம் இருக்கிறது, என்னுடைய கண் பார்வையை தெரியப்படுத்து என்று சொல்லும் போது அவன் என்ன சொல்லுவான்? அந்த ஜோசியனுக்கு சொல்லி கொடுக்குறான், நான் சொல்லக்கூடிய வார்த்தையை கொண்டு அந்த வார்த்தையை நீங்க கூறுங்க, உங்களுக்கு கண் பார்வை தெரியும். வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேற யாருமே இல்லை. அந்த இறைவனுடைய குவத்தால் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. அந்த இறைவனுடைய பெயரை கொண்டு எனக்கு இந்த தீங்கிலிருந்து பாதுகாப்பு தருவான்னு சொல்லும்போது அவனுக்கு கண் பார்வை தெரியுது. அப்ப அவன் அந்த அரசனுடைய அவைக்கு போறான், நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்றான். அரசன் கோபப்படுறான். ஏன்னா அவன் தன்னை தானே இறைவன் வந்து வணங்கணும்னு சொல்றான், தன்னை தான் எஜமான் சொல்றான். அப்ப தனக்கு மேல் ஒருவன் இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த சிறுவனை அழைத்து விட்டு வா என்று சொல்றான். அந்த சிறுவனோட ஈமானை பார்க்கிறான். அந்த இடத்திலே அந்த ஃபாதரிமானையும் அந்த மத உருவை கொள்றான். கொள்ளிட்டு அந்த சிறுவன் என்ன செய்யறான்? தன்னுடைய காவலர்கிட்ட சொல்லி ஒரு பெரும் மலைக்கு கூட்டிட்டு போங்க, அந்த மலையிலிருந்து இவனை தள்ளி விடுங்க. அப்ப அந்த சிறுவன் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யறான், இறைவா உன்னை தவிர எதுவும் என்னை அணுகாது என்று. கூட்டிட்டு சென்ற அனைவரும் என்ன செய்யறாங்க? இறந்துட்டாங்க. அந்த சிறுவன் மறுபடியும் அதே இடத்துக்கு வாரான். தன்னுடைய காவலர்களிடத்த அந்த அரசன் மறுபடியும் சொல்றான், இவனை ஒரு கடல்ல கூட்டிட்டு போய் கடல்ல தள்ளுங்க என்று. கடல்ல கூட்டிட்டு போன அந்த சிறுவனை கூட்டிட்டு போன அனைவரும் என்ன செய்யறாங்க? கடல்ல தத்தளித்து மூழ்கடிக்கப்படுறாங்க. அந்த சிறுவன் உரிப்பெடுத்து மறுபடியும் வாரான். அந்த அரசனிடத்துல சொல்றான் அந்த சிறுவன், என்னை சாதாரணமாக நீ கொல்ல முடியாது,
என்னை நீ கொல்ல வேண்டுமா? நான் சொல்வதைப்படி நீ நடந்தால் என்னை கொல்லலாம். ஒற்றுமொத்த சமுதாய மக்களை நீ கூட்டி என்னை கட்டி வை, ஒரு அம்பை வைத்து இந்த சிறுவன் எந்த இறைவனை ஈமான் கொண்டானோ அந்த இறைவனுடைய பெயரை கொண்டு இந்த சிறுவனை நான் கொல்கிறேன் என்று நீ கூர், என்னுடைய உயிர் பிரியப்படும் என்று சொல்லப்படுகிறது. அவன் அதே மாதிரி செய்யறான். ஆனா எதற்கு செய்யறான் அவன் யோசிக்கிறேன். அதே மாதிரி செய்யறான். அந்த சிறுவனுடைய உயிர் துண்டிக்கப்படுகிறது. ஒற்றுமொத்த அந்த சமுதாயத்துடைய மக்களும் நீ இறைவன் அல்ல, நீ பொய்யானவன், உண்மையான இறைவன் அவன் என்றென்று நிலைத்து நிற்கக்கூடியவன், உயிரோடு நிற்கக்கூடியவன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அனைத்து சமுதாய மக்களும் ஈமான் கொள்கிறார். அதான் ஹதீஸில் நீங்க பார்க்கலாம், ஆமன்னா பிரப்பில் குலாம். இந்த சிறுவன் யாரை ஈமான் கொண்டானோ அந்த இறைவனுடைய பெயரை கொண்டே நான் ஆரம்பம் செய்தேன் என்று செய்தி நமக்கு வரும். அப்போ சமுதாயத்துக்கு இதாயத்து கிடைத்து அந்த சமுதாயமே நரகத்துடைய விளிம்புக்கு சென்று அந்த சமுதாயமே நரகத்துடைய அடித்தலுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையிலே அந்த சமுதாயத்திற்கு நல்ல தீனையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அந்த சமுதாயத்தை சொர்க்கத்தின் பக்கம் அழைப்பதற்கு காரணமாக இருந்தவன் அந்த சிறுவன், அந்த வாலிபன், அந்த வாலிபனுடைய பங்கு. இது யாரும் மறுக்க முடியாது, இது யாரும் மறுக்க முடியாது. அதனால்தான் அனஸ் ரலியல்லாஹு அவர்களை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கொண்டு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா விடும்போது எப்படி விட்டாங்க? சின்ன வயசுலயே கொண்டு, யா ரசூலுல்லாஹ் இவன் உங்களுடைய வளர்ப்பிலேயே வளரட்டும், உங்களுடைய வளர்ப்பிலே உங்களுடைய தீனிலே அவன் இருக்கட்டும், அவனுக்கு எல்லா விதமான தீனையும் கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னாங்களே இல்லையா? அது யாரும் மறுக்க முடியாது. ஏன் அதே மாதிரி என்ன? எப்படி ஃபிரௌன் இருந்தானோ அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்திலே ஒரு ஃபிரௌன் இருந்தான். யாரு? அபூ ஜஹல். அந்த அபூ ஜஹலை கொண்டது யாரு? 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 ரெண்டு சின்ன பசங்க, முஆத், முஅவ்வித். இந்த இரண்டும் இரு வாலிபர்கள், சிங்க நடை போட்டு வந்த வாலிபர்கள். அப்துல் ரஹ்மான் அவுஃப்ட போய் கேட்கிறாங்க, அப்துல் ரஹ்மான் அவுஃப் அவர்களே, அபூ ஜஹலை எங்களுக்கு காட்டுங்க, அவனை எங்களுக்கு காட்டுங்க, அவன் நம்முடைய சமுதாயத்துக்கு மார்க்கத்துக்கு நிலைத்துதற்கும் தொந்தரவு செய்து கொண்டு இருக்கிறான், அவனை காட்டுங்க. உடனே அப்துல் ரஹ்மான் கேட்கிறாங்க, இப்ப நான் உங்களை அவன்கிட்ட காட்டினா நீ என்ன செய்வீங்க? நாங்கள் சீரும் பாயுமாக எங்களுடைய வாளை எடுத்துக்கொண்டு அவனை வெட்டோம் என்று சொல்லிதான் முடிக்கல, காட்டப்பட்டது. இரண்டு பேரும் போய் வெட்டுறாங்க, வெட்டி வீழ்த்துறாங்க, அவனுடைய வாள்ல ரத்தம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நம்ம சமுதாயத்துடைய ஃபிரௌன் இவன் என்று. அந்த இரு சிறுவர்களை பிடிச்சி கேட்கிறாங்க, உங்களுடைய வாளை துடைத்து விட்டீர்களா? உங்களுடைய வாளினுடைய ரத்தங்களை துடைத்து விட்டீர்களா என்று கேட்கின்ற அளவுக்கு அந்த சமுதாயத்துடைய வளர்ச்சிக்கும் அந்த சமுதாயத்துடைய இஸ்லாத்துடைய அந்த வளர்ச்சிக்கும் காரணமாக இருந்தது அந்த இரு வாலிபர்கள். உண்மையா இல்லையா? நீங்க பார்க்கலாம், இன்னைக்கு இஸ்லாத்துல இந்த கல்வியா இருக்கட்டும், இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், இது மூளை முடுக்குகள்லாம் பரவிட்டு இருக்கு. மூளை முடுக்குகள்லாம் அது சென்று கொண்டு இருக்கிறது. அதுக்கு ஒரு அஸ்திவாரமாக நிறைய பேர் அமைச்சிருக்காங்க. இன்னைக்கு உலகத்துல கூட நம்ம பார்க்கலாம், ரொம்ப பிரபலியமாக எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் கொடுத்து எல்லா விதமான கடவுளையும் சிந்திக்க வைத்து கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களை கூட யோசிக்க வைத்து குர்ஆனை கல்வியை தாராளமாக தினமாக கொடுத்தவர் உலகத்தில் ஒருவர் உண்டு. அவருடைய ஸ்கூலை மூடுனா, அவரை திரையிட்டா, அவரை கைது செய்யணும்னு சொன்னா, சிறையில அடைக்கணும்னு சொன்னா, ஆனா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தன்னை கொடுக்கக்கூடியவர்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். டாக்டர் ஜாக்கிர் நாயக் பார்க்கிறோமா இல்லையா? இன்னைக்கு அவர் டாக்டர் ஜாக்கிர் நாயக். ஆனா அவர் ஒரு காலத்திலே துண்டு பிரசங்கத்தோடு குர்ஆனுடைய வசனங்களை ஓடி மக்களிடத்தில் பேசியவர், சின்ன சின்ன வசனங்களை ஆராய்ச்சி செய்தவர் அவர். அந்த ஆராய்ச்சியின் மூலமாக மக்களுக்கு எடுத்து கூறியவர் அவர். இன்னைக்கு நிலைமை என்ன பார்க்கிறோமா இல்லையா?
அப்போ இஸ்லாத்தை ஒழிப்பதற்கு அழிப்பதற்கு எடுத்துக்கொண்ட ஆயுதம் கல்வி. அந்த கல்வியின் மூலமா பெறக்கூடிய இந்த மதரசாக்கள். அப்ப அந்த மதரசாக்களை நாம் உருவாக்க வேண்டும். அதுக்கு ஹாஃபில்களை நாம் உருவாக்க வேண்டும். தீனை நாம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்விற்காக வேண்டி கொஞ்சம் தியாகம் செய்ய வேண்டும். உலகம் உலகம் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறோம். மார்க்கத்திற்காக எத்தனை பேர் ஓடுகிறோம்? அன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓடலன்னா, சொந்த ஊரை விட்டு மக்காவுக்கு ஓடலன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் தாய் குழந்தையை கூட நைல் நதியில போட்டாங்க, அவங்க அன்னைக்கு ஓடலன்னா, இந்த முஆது முஅவ்வித் சீரி பாய் செல்லாம் இன்னைக்கு இந்த மார்க்கம் கிடைச்சிருக்குமா? ஏன் நேற்று நம்ம பார்த்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு நாட்டுக்கு அவங்கள அந்த அமைச்சராக்கலையா இல்லையா? இளமை பருவம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான பருவம். ஷைத்தான் அந்த இளமை பருவத்தில் தான் இளமையை நாசப்படுத்துவான், இளமையை துண்டாக்குவான். நீங்க நம்ம உஹது போர் கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? உஹதின் வீராங்கை உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். யார் அந்த உம்மு அம்மாரா? வீரத்தாய், வீர பெண்மணி, உஹதினுடைய வீராங்கை. அந்த பெண்மணி தன்னுடைய இளமை பருவத்திலே, வாலிப பருவத்திலே ரசூலுல்லாஹ் சந்திப்பாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கல்வியை, ஞானத்தை, தீனை கேட்பாங்க. எல்லா நேரத்திலும் ஆண்களுக்கு தான் வசனம் இறங்கப்படுகிறது, பெண்களுக்கு என்று ஒரு வசனம் இறங்கலையா? பெண்களுக்கு என்று ஒரு வசனம் இருக்காதா என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் வசனத்தை இறக்குவான். இன்னலில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் வஸ் சாதிகீன வஸ் சாதிகாத் வல் காஷிஈன வல் காஷிஆத் வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத் வல் ஹாஃபிலீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத் உலாயிக அத்தலஹும் அஜ்ரன் அலீமா, அஜ்ரன் கபீரா. நிச்சயமாக அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூமினான ஆணும் பெண்ணும், நிச்சயமாக அல்லாஹ்வை அஞ்சிய மூமினான ஆணும் பெண்ணும், நிச்சயமாக தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொண்ட மூமினான ஆணும் பெண்ணும், நிச்சயமாக உண்மை பேசிய மூமினான ஆணும் பெண்ணும், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னை கொடுத்த மூமினான ஆணும் பெண்ணும் என்று சாரசரையாக அந்த வசனம் இவர்கள் தான் மகத்தான அல்லாஹ்வின் கூலியில் இருப்பவர்கள். அந்த தாயிடத்திலே கேட்கப்படும், நீங்க அல்லாஹ்வின் தூதரை சந்திக்கிறீங்களே, அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கிறீர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு நீங்கள் தூரமாகி விட்டால் உங்களுடைய நிலை என்ன என்று கேட்கின்ற பொழுது அந்த பெண்மணி சொன்னாங்க, அல்லாஹ்வோடு தூதரோடு இருக்கின்ற பொழுது என்னுடைய ஈமான் அதிகரிக்கிறது, என்னுடைய தக்வா அதிகரிக்கிறது, இல்மை நான் தேடுகிறேன், என்னுடைய குடும்பத்துக்கு ஒதுக்கின்ற நேரத்தை விட இந்த இல்முக்கு நான் ஒதுக்குகின்றேன். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு தூரமாகி விட்டால் இந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய பணியில் எனக்கு ஏதோ குழப்பம் ஏற்படுகிறது. அப்படின்னா என்ன? நடுக்கம், நான் ஒதுங்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொன்னார். அப்போ ஒரு சமுதாயத்துடைய வளர்ச்சியில, அதுவும் இஸ்லாத்துடைய பங்களிப்புல முழுக்க முழுக்க இப்படிப்பட்டவருடைய பங்களிப்பு இருந்ததின் காரணத்தினால்தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இஸ்லாமும் வெற்றி பெற்ற என்பதை நம்ம யார் என்ன செய்யக்கூடாது, மறைக்கக்கூடாது. இப்ப அதே போட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நேற்று நம்ம அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிறையில் உள்ளவர்களுக்கு அந்த விளக்கம் கொடுத்தது, அதே மாதிரி ஒருவங்க விடுவித்து வெளியே போனது, ஒருவன் ஜெயில இருந்து சிறையில் அறையப்பட்டது, அந்த விடுதலையாகி போகக்கூடியவரிடத்துல உன்னுடைய அரசனிடத்துல போய் சொல் யூசுஃபை பத்தி என்று சொன்ன அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதுக்கு பிறகு நம்ம நேற்று ஒரு விஷயம் சொன்னோம். என்ன? பொதுவா உலகத்தில் யாருக்கு நம்ம என்ன நன்மை செய்யக்கூடியவனாக இருந்தாலும் பிரதிபலனை பார்த்து செய்யக்கூடாது. இப்போ நம்ம செஞ்சா பின்னாடி அவன் நமக்கு செய்வான் என்று நம்ம அப்படி செய்யக்கூடாது. அது ஏமாற்றுத்தனம், அது நம்முடைய முட்டாள்தனம். அப்படி செய்யவே கூடாது. அல்லாஹ்விற்காக செய்ய வேண்டும். அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய நலையை நாம் செய்ய வேண்டும். செய்தா அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். உண்மையா இல்லையா? இதுக்கு யதார்த்தம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய எந்நேரமும் இருப்பாங்க. அவரும் ஒரு வாலிபர், ஒரு இளைஞர். அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவுக்கு ரசூலுல்லாஹ் சில விஷயத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. என்ன? இப்னு அப்பாஸ் அவர்களே, நான் உங்களுக்கு சில காரியத்தை கற்றுத் தருகிறேன், நீங்கள் அதை கடைபிடித்து வாழ்ந்தால் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான்,
உங்களுடைய இளமை பருவத்தை அல்லாஹ் சரியான முறையில் வழி நடத்துவான், மறுமையிலும் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான் என்று சொல்லிட்டு இப்னு அப்பாஸுக்கு சொல்றாங்க, உலகத்திலே உங்களுக்கு என்ன ஒரு பாதிப்பு வந்தாலும் அது யாரிடத்துல வந்தாலும் நீங்க முதல்ல அல்லாஹ்விடத்துல தான் கையேந்தணும் என்று சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்க, உலகத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து உங்களுக்கு நன்மை நாடலாம். உங்க பாப்பாவா இருந்தாலும், உமாவா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், நண்பனா இருந்தாலும், யாரா இருந்தாலும் உங்களுக்கு நன்மையை நாடலாம். அந்த நன்மையை அல்லாஹ் நிராகரித்து விட்டான் என்று சொன்னால் எத்தனை பேர் சேர்ந்து நீங்க நல்லா இருக்கணும், சிறப்பா இருக்க நினைச்சாலும் உங்களால இருக்க முடியாது. அதே போன்று உலகத்துல அனைவரும் சேர்ந்து உங்களுக்கு தீமை கேட நீ அழியணும், நாசமா போன நினைச்சாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம உங்களுக்கு நடக்காது. அப்படி என்றால் ஒரு காரியம் நடந்து விட்டா இப்படி ஆயிட்டேன் அப்படி ஆயிட்டேன்னு சொல்லாதீங்க. கத்தரல்லாஹு மாஷா ஃபஅல், அல்லாஹ் நாடியது நடந்து விட்டது, இதற்கு பிறகு அல்லாஹ் ஒரு கையிலே எனக்கு வைத்திருப்பான், இதன் மூலமா எனக்கு ஒரு சிறப்பு காத்திருக்கு என்று சொல்லுங்க என்று சொல்லுகின்ற அளவுக்கு உருவாக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர். அந்த பிரதிபலனையே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எதிர்பார்க்கிறார். இப்ப அந்த விடுதலையானவன் தன்னுடைய அரசரவையில போய் அரசனுக்கு பணி செய்யலாம், எல்லாம் செய்யலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை மறந்துட்டான். இப்படிப்பட்ட நேரத்துல அந்த அரசனுக்கு ஒரு பிரச்சனை வருது. என்னது? ஒரு ஏழை காளைக்கன்று, ஒரு ஏழை சாதாரண காளைகளை பணிவிடை செய்யக்கூடியதாக இருக்கக்கூடியதாக ஒரு கனவு காண்றோம். அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு பஞ்சம் வருகின்ற போல என்ன செய்யலாம், கனவு காண்றோம். இப்படி கனவு காண்ட அந்த கனவுக்கு விளக்கம் அவனுக்கு தெரியல. அப்போ உடனே அவன் என்ன செய்யறான், தன்னுடைய அதிகார இடத்துல சொல்றான். உடனே அப்பதான் அவனுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஞாபகம் வருது. ஆஹா, நம்மளிடத்திலே விளக்கம் தருவதற்கு ஒரு சித்திக், ஒரு உண்மையான ஒரு நீதியான ஒருத்தர் இருக்கிறாரே, நம்ம மறந்துட்டோமே, அவன் நம்ம இடத்துல ஒண்ணு சொன்னாரே, அட பாவி நம்ம மறந்துட்டோமேன்னு சொல்லி அவன் என்ன செய்யறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி தன்னுடைய அரசனுக்கு எடுத்து சொல்றான். தன்னுடைய அரசனுக்கு எடுத்து சொல்லி தன்னுடைய அரசனிடத்துல சொல்லி என்ன செய்யலாம், என்னை மறுபடியும் சிறையிலே அனுப்பி வையுங்கள், யூசுஃபை நான் சந்திக்கின்றேன், உங்களுடைய கனவுக்கு உண்டான விளக்கம் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் என்று என்ன செய்யறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட என்னை அனுப்பி வையுங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்க போகும்போது இப்ப நாமளான என்ன சொல்லுவோம், இப்பதான் என் ஞாபகம் உனக்கு வருதா, சொல்லுவோமா சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? மனைவியை பார்த்தே சொல்லக்கூடிய கணவன்மார்கள் உண்டு, கணவன்மார்களை பார்த்தே சொல்லக்கூடிய மனைவிமார்கள் உண்டு. எந்த நேரமும் வித்தியாசமா போன் போட மாட்டாங்க. மாசம் கடைசியிலானா என்னங்கன்னு போன் போடுவாங்க. இவன் பாப்பான், என்ன வித்தியாசமா போன் வருது, இன்னுமே அப்படிதான் சொல்லுமா, அப்பதான் தெரியுது மாலுக்காக தான் நம்மை அழைக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய நேரமாக்கு இந்த காலகட்டம். நம்ம அப்படிதானே சொல்லுவோம், உனக்கு என்னெல்லாம் செஞ்சேன், என்ன மறந்துட்டு இப்பதான் உனக்கு ஒரு காரியம் ஆகணும்னு சொல்லிட்டு என்ன தேடி வந்திருக்கியே என்று சொல்லும் போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொல்லல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொல்லல. என்ன சகோதரனே நல்லா இருக்கிறீங்களா என்ன? அப்போ கேட்கும் போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. இந்த மாதிரி 7 கொழுத்த பசுக்களை 7 மெலிந்த பசுக்கள் தின்பதையும், பசுமையான 7 கதிரிகளை வேறு 7 காய்ந்த சாதியாகிட்ட கதிர்களை திட்டமாக தின்பதை போட்டு எங்களுடைய அரசன் கனவை கண்டார். இந்த கனவுக்கு உண்டான விளக்கம் என்னவென்று எங்களுக்கு தெரியல, உங்களை நாடி வந்திருக்கிறேன் என்று சொல்லும்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, ஒரு 7 ஆண்டுகள் உங்களுடைய நாட்டிலே செழிப்பு அதிகரிக்கும், பஞ்சமே இருக்காது, செல்ல செழிப்போடு இருப்பீங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு தேவையானதெல்லாம் புத்திசாலித்தனமாக எடுத்து நீங்க சேகரித்துக் கொள்ளுங்க. இதற்கு பிறகு 7 ஆண்டுகள் வரும். அந்த 7 ஆண்டுகள் பஞ்சம் கஷ்டம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அப்படிப்பட்ட நேரத்திலே நன்மையான நேரத்தில் நீங்க எடுத்துக்கொண்டீங்களே, அதை வச்சு இந்த கஷ்டமான நேரத்தில் நீங்க பாதுகாத்து கொள்ளலாம் என்று சொன்ன உடனே, யார் செய்கிறீ, நீங்க உண்மையை சொன்னீங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க, தன்னுடைய அரசன்கிட்ட போய் எடுத்து சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நடந்த சம்பவத்தை எடுத்து சொல்லுவாங்க. அரசன், ஒரு நாட்டினுடைய அரசன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தேடி வருவாங்க, உங்களை நான் விடுதலை செய்கிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விடுதலை ஆவாங்களா? ஆவாங்களா? ஆவாங்க, சொல்லுங்க பாய், ஆவாங்களா? ஆக மாட்டாங்க, ஆக மாட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, நான் என்ன தவறு செஞ்சேன், என்ன தவறு செஞ்சேன், அநியாயமாக கிணத்திலே எரியப்பட்டேன், சகோதரனுடைய பொறாமையின் காரணத்தினால், வஞ்சகத்தின் காரணத்தினால்,
அதன் மூலமா எனக்கு சிறப்பு கிடைத்த நினைத்த என்னை தூக்கி வளர்த்தவளே என்னை அடைவதற்காக என் மீது பழைய சுமத்தினால் அநியாயமான முறையில் சிறையில் தள்ளப்பட்டேன். எனவே அந்த சமுதாய மக்களை கூட்டுங்க, விசாரணை செய்யுங்க, சிறந்த முறையோடு விசாரணை செய்து கேள்வி கணக்கோடு விசாரணை செய்து என் மீது குற்றமல்ல என்று நிரூபிக்கப்பட்டால் தான் சிறையிலிருந்து வெளியே வருவேன் என்று சொன்னாங்க. எப்படிப்பட்ட ஒரு இதோடு வாழ்ந்திருக்காங்க. விசாரணை செய்யப்படுது. ஒரு கட்டத்தில் அந்த அரசனுடைய மனைவியே உண்மையை ஒத்துக்கொண்டார். அவர் மீது பட்ட ஆசையின் காரணத்தினால், மோகத்தின் காரணத்தினால், என்னை அறியாமலே அவரை அடைய வேண்டும் என்று நினைத்தேன். அவர் ஒப்புக்கொள்ளாத காரணத்தினால் அவரை எப்படியாவது சிறைக்கு தள்ளிவிடலாம் என்று நினைத்தேன் என்று கூறி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தவறே செய்யவில்லை, அவர் பரிசுத்தமானவர் என்று நிரூபித்ததற்கு பிறகு சிறையிலிருந்து வெளியே வருகிறார். அதே அரசன் அந்த நாட்டுக்கு அவரை அமைச்சராக ஆக்குகிறார். இப்பொழுது அமைச்சராக இருக்கிறார். அதே போன்று 7 ஆண்டுகள் செழிப்பாக யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சியிலே அவரே ஆட்சி செய்கிறார். அந்த இடத்திலே 7 ஆண்டுகள் சிறப்பாக செழிப்போடு இருக்கிறது. தேவையானதை புத்தி கூர்மையோடு சமுதாய மக்களுக்கு என்ன தேவை என்று எடுத்துக்கொள்கிறார். பஞ்ச நேரத்திலே கொடுத்து உதவுகிறார். அதே நேரத்தில் எல்லா நாடுகளுக்கும் யாருக்கு என்ன தேவை, எது தேவை, யார் எதுவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று அழைப்பு கொடுக்கிறார். அந்த நேரத்தில் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர் அல்லாஹ் எப்படி கொண்டு வரான் பாருங்க. நீங்க சதி செஞ்சீங்கல்ல, இப்ப பாருங்க உங்களுக்கு நான் சதி செய்றேன்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்டேயே அவருடைய சகோதரர்களை கொண்டு வரான். கொண்டு வந்து அவங்க சகோதரர்கள் பேசுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. உங்களுக்கு வேற யாராவது சகோதரன் கேட்கிறாங்க. புன்யாமின் உண்டுன்னு சொல்லும் போது அந்த சகோதரன் கூட்டிட்டு வந்தாதான் உங்களுக்கு தர என்று சொல்லப்பட்டு அவருடைய சகோதரர் பின்யாமினை கூட்டிட்டு வராங்க. என்ன ஞாபகம் இருக்கிற நான் தான் அவருடைய சகோதரன் சொல்லி பின்யாமினை கூட வைக்க நினைக்கிறாங்க. பின்யாமின் மேல திருத்தப்பட்ட போட்டா அவரை இங்க வச்சிடலான்னு சொல்லிட்டு அரசர்கள் குடிக்கக்கூடிய குவளைய பின்யாமினுடைய இதுல வச்சிடுறாங்க. அவரும் மாற்றுறாரு. இப்ப அவரை வச்சுக்கிறாங்க. சகோதரர் கெஞ்சுறாங்க, எங்களுடைய செய்தே தலைவரை தயவு செய்து பின்யாமினை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. ஏற்கனவே யூசுஃபினுடைய சகோதரனால் நாங்கள் ரொம்ப துக்கப்பட்டோம். எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா? செஞ்சதே இவங்க, துக்கப்பட்டோம். எங்களுடைய தந்தை யாக்கூப் வயதானவர் தாங்க மாட்டார் என்று சொல்றாங்க. முடியாது என்று சொல்லிட்டு யாக்கூப்ட போய் நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல பிரார்த்தனை செஞ்சாங்கல்ல, அந்த பிரார்த்தனை தான் உமர் ரலியல்லாஹு ஃபஜர் நேரத்துல தேம்பி அழுறாங்க. இன்னமா அஷ்கு பசி வ ஹுஸ்னி இலல்லா வன்னஹு மாலா தஅலமூன். என்னுடைய கஷ்டங்களையும் என்னுடைய துக்கங்களையும் என்னுடைய துயரங்களையும் அல்லாஹ்விடத்திலேயே ஒப்படைக்கிறேன் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பிரார்த்தனையை உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய இளமை காலத்திலே ஃபஜருடைய நேரத்திலே ஓதுகின்ற பொழுது அந்த வசனத்தை கேட்கிறாங்க, வசனத்தை படிக்கிறாங்க. ஒரு நபியாக இருந்த இவங்களை இந்த அளவுக்கு தன்னுடைய அனைத்து தேவையையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து பொறுமையோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். ஒரு சாதாரண மனிதனாக இருக்கக்கூடியனால் எப்படி இருக்க வேண்டும் என்று அழுறாங்க. அழுகை முதல் சஃபிலிருந்து கடைசி சஃபி கேட்கின்ற வரைக்கும் அழுகிறான் என்று சொன்னால் அவர்களையே மாற்றியது இந்த வரலாற்று பின்னணி. இப்படியே போயிட்டு இருக்குது. அவங்க வாராங்க, தயவு செய்து உங்க சகோதரர்களோட ஒப்படைச்சிருங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யூசுஃபை நீங்க என்ன செஞ்சீங்க, உங்களுக்கு என்ன தெரியுதா என்று கேட்கிறாங்க. நான் தான் யூசுப் என்று சொல்றாங்க. சகோதரர்கள் மன்னிப்பு கேட்கிறாங்க. நான் உங்களை எதுக்கு மன்னிக்கணும், அல்லாஹ் மன்னிச்சுட்டான்னு சொல்லி தன்னுடைய ஆடையை எடுத்து இதை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுது கண்ணு தெரியல, தன்னுடைய ஆடை அந்த மேனி அந்த வேர்வையை எடுத்து யாக்கூபுக்கு கொண்டு கொடுங்கன்னு சொல்லும் போது கண் பார்வை தெரியுது. தன்னுடைய மகன் உயிரோடு இருப்பதாக தெரிஞ்சு ஓடி வராங்க. ஓடி வந்து தன்னுடைய மகனை கட்டி தழுவுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்த அவங்களுக்கு இறைவன் சாதாரணமாக இந்த வெற்றியை கொடுக்கல. இளமை பருவத்திலிருந்து அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுத்தான். அந்த அற்புதம் மூலமாக அவரை நபியாக்குவேன்னு சொல்லுவான். அந்த நபியின் மூலமாக உங்களுக்கு பல கேடு பொறாமை ஏற்படும் என்று சொன்னா அதன் மூலமாக சகோதரருடைய பொறாமையின் காரணத்தினால் கிணத்துல தூக்கி போடப்பட்டாங்க. அதிலிருந்து மீண்டு வந்தாங்க. வாலிப பருவத்தை அடைந்தாங்க. அவருடைய கற்புக்கு அல்லாஹ் சோதனை கொடுத்தான். அதன் மூலமாக கற்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக சிறைக்கு சென்றாங்க. சிறையிலிருந்து கல்வி ஞானத்தோடு உறுதியோடு மக்களுக்கு விளக்கத்தை கொடுத்து அதன் மூலமாக தான் மீது குற்றமில்லை என்று நிரூபித்து ஒரு நாட்டுக்கு அமைச்சராக வந்து அந்த நாட்டினுடைய பஞ்சத்தையும் சரியான முறையிலே ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை போட்டு கட்டி காப்பாற்றி கொண்டு வந்த அந்த வரலாற்றை அல்லாஹ் ஏதோ கேட்டோம் விட்டோம் என்று சொல்லாமல் இதை நீங்கள் புரிந்து மனதில் வைத்து இதன் மூலமாக உங்களுக்கு என்ன படிப்பினை இருக்கிறது, விளக்கங்கள் இருப்பது என்பதை தெரிந்து நடந்து
புரிங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட வரலாற்றை நாம் அடைந்து இருக்கின்றோம் என்று சொன்னால் வரலாறு மட்டுமல்ல, இஸ்லாத்துடைய வெற்றிமல்ல, அனைத்திலும் ஓரொரு இளைஞர்களுடைய தியாகம், அவருடைய ரத்தம், அவருடைய பங்களிப்பு, அவருடைய கல்வி, அவருடைய ஆலோசனை, அவருடைய அர்ப்பணிப்பு அனைத்தும் அடங்கியிருக்கு என்பதை நாம் ஒருபோது மறந்துவிடக் கூடாது. எனவே நாமும் நம்முடைய அர்ப்பணிப்பை கொடுக்க வேண்டும். மார்க்கத்துக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்க வேண்டும், கல்விக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். என்னால் பணத்தை கொடுக்க முட்டாவிட்டால் உடலை கொடுப்பேன், உடலை கொடுக்க முடியாவிட்டால் என்னுடைய நேரத்தை கொஞ்சம் ஒதுக்குவேன் என்று புரிந்து தெரிந்து வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக வாழ்ந்து அப்படிப்பட்ட மக்களாக வெற்றி பெற்று சொற்க தெரியக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை நம்ம அனைவருக்கும் தந்தருவான். நம்முடைய பாவங்களை மன்னிப்பாராக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.